நாடாளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ பட்ஜெட் என்று ஒன்று வாசிக்கப்பட்டால் அந்த பட்ஜெட்டை பற்றி படித்துவிட்டு உடனடியாக கருத்து சொல்வது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. சேனல்ஸ்ல இருந்து பட்ஜெட்டை பற்றி லைவ்ல டிஸ்கஸ் பண்றது கால் பண்றாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஜெர்க்காகும். ஏன்னா அதை பற்றி தேடணும். முன்னாடி வருஷம் என்ன அறிவிப்பு வந்தது, அடுத்த வருஷம் என்ன அறிவிப்பு வந்ததுன்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறது கஷ்டம். நம்ம பொருளாதார அறிஞர் கிடையாது, ஆனால் பொருளாதாரத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய திறனுள்ளவர்கள். இப்படி உடனடியாக ரியாக்ட் பண்றது அவ்வளவு கஷ்டம். ஆனால் திரு ஜெகதாஸ் பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவையில் வாசிக்கப்பட்ட பட்ஜெட்டை பகுப்பாய்வு செய்து பகுதி வாரியாக பிரித்து என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று மிக சிறப்பாக விளக்கிவிட்டு போயிருக்கிறார். அவருக்கும் திருமதி நாகம்மையார் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக இந்த கழகத்திற்காக தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இளம் பேச்சாளர்கள் என்று 18-19 வயதில் புதிய பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய மக்களையும் கவருகின்ற அளவுக்கு எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று மிக சிறப்பான உரை அவர் ஆற்றியிருக்கிறார். எனக்கு இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால், என்னுடைய பேச்சுக்களையும் என்னுடைய பேசக்கூடிய பல்வேறு நபர்களுடைய பேச்சுக்களையும் தொடர்ந்து பார்த்துவிட்டு நாங்கள் என்னவெல்லாம் பேசினோம் என்பதையும் இந்த மேடையில் பேசக்கூடிய அத்தனை பேரும் குறிப்பிட்டார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்கே நகர் கிழக்கு பகுதி சார்பாக 40வது ஆ வட்ட கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற முதலமைச்சரின் இந்த பிறந்தநாள் விழா கூட்டத்திற்கு பொதுவாக கூட்டத்திற்கு அழைக்கிறார்கள் அப்படின்னா மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளர்கள் அல்லது பகுதி செயலாளர்கள் அல்லது கிளைக்கழக செயலாளர்கள் யாராவது ஒருத்தர் தொடர்பு கொண்டு அண்ணன் பேசினாரு, உங்களை கூப்பிட சொல்லியிருக்கிறாங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் மாவட்ட செயலாளர் திரு ஆர் டி சேகர் எம்எல்ஏ அவர்களே நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து விடுங்கள்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது பிஏட்டை கொடுத்துட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, என்னென்ன டேட் அப்படின்னு பேசிடலாம். அவரே கையோட தேதியை வாசித்து இதில் எந்த தேதின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு கையோட கேட்டு தேதியை குறித்து கொண்டு மறுநாள் பார்த்தால் முரசொலியில் அந்த அறிவிப்பு வந்து விட்டது. மிக சிறப்பான ஒரு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற 40வது ஆ வட்டக்கழக செயலாளர் மா நாகராஜன் அவர்களே, முன்னிலை வைக்க இருந்த ஆனால் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நம்ம இந்த பொதுக்கூட்டத்தில் 2 எம்எல்ஏக்களுமே வர முடியாததற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, 2 பேரும் வீட்டுக்கு போகலை, வெளியே எங்கேயும் போகலை, சுற்றுப்பயணம் போகலை. எம்எல்ஏக்கள் கூட்டம் கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு அடுத்து என்னென்னவெல்லாம் இந்த சட்டமன்ற பேரவையில் நடைபெறப் போகிறது என்பதை பற்றி எம்எல்ஏக்களினுடைய ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இருக்கின்ற காரணத்தால் அவர்களால் இன்றைக்கு வர முடியவில்லை. முன்னிலை வகித்து அதை தாண்டி வரவேற்புரை ஆற்றிய ஆர்கே நகர் கிழக்கு பகுதி செயலாளர் சிறந்த பேச்சாளர் திரு இரா லட்சுமணன் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் வெற்றி வீரன் அவர்களே, 4வது மண்டல குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் அவர்களே, 40வது வார்டு மாமன்ற உறுப்பினர் குமாரி நாகராஜன் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் பேசிய அவர் வந்தவுடனே சொன்னார், எம்பி வந்தவுடனே கேட்டார், ஒரு டிபேட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அரசியல் விமர்சகர் வலதுசாரி ஆதரவாளர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் 1947க்கு பிறகு இந்த நாட்டில் இருப்பதற்கு அனுமதித்தோம் அப்படின்னு சொன்னார். அனுமதித்தாயா? நெறியாளர், நான், சிபிஎம் தோழர் காமராஜ் அவர்கள் அத்தனை பேரும் கொந்தளிக்குது. இருக்க அனுமதிக்கிறாயா? இந்த நாட்டிலுடைய குடிமக்களாக இருப்பதற்கு இஸ்லாமியர்களை அனுமதிக்கிறாயா? அது எப்படி? நீ யார் அனுமதிக்க என்று கோபப்பட்டோம். கடுமையாக விவாதம் செய்தோம். அவர் எழுந்து வெளியேறும் வரைக்கும் அவருக்கு நாங்கள் பேசுவதாக இல்லை என்று சொன்னதற்கு பிறகு 2ஆம் சுற்று அவர் பேசாமல் அமைதியாக இருந்ததற்கு பிறகுதான் விவாதம் தொடர்ந்தது. அதை பார்த்துவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டார், எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் சமாளிக்கிறீங்கன்னு. நாங்களாவது நம்பர் 2 நம்பர் 3 ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம், அவர் அங்கே போய் நம்பர் 1 ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், எனக்கு முன்னால் பேசிய தோழர் நாகம்மை அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்களே. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நினைத்தால் 240 உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஒரு முறை அல்ல 100 முறை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் என்று சொல்ல வைக்க முடியும். அப்படி சொல்ல வைத்து காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்.
இந்த மானம் அவர்களை உறுத்துகிறது, இந்த சுயமரியாதை உணர்வு அவர்களை உறுத்துகிறது. தமிழ்நாட்டை பற்றி, தமிழரை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி, தமிழ்நாட்டு எம்பிக்களை பற்றி ஒரு அவதூறான வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்துகிறார் என்றால் அதற்கு எதிராக 40 எம்பிக்களும் கர்ஜித்ததற்கு பிறகு அரண்டு போனாரே அந்த ஒன்றிய அமைச்சர். இதே நிலைமையை அப்படியே யோசித்து பாருங்கள். மாற்றி தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் எண்ணிக்கை 30, உத்தரப்பிரதேச உறுப்பினர்கள் எண்ணிக்கை 130. கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அந்த சூழல் எப்படி இருக்கும் என்று. எப்படி இருக்கும் என்றால், உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் போன மாச நிகழ்ச்சி நடைபெற்றது. பச்சை கலர்ல கம்பளம் விரிச்சிருக்கிறாங்க உள்ள போறதுக்கு. சபாநாயகர் தினமும் போயிட்டு வர்றவர் பச்சை கலர்ல பார்த்தவர், என்ன இன்னைக்கு சிவப்பா இருக்குன்னா ஒருத்தர் துப்பிட்டு போயிட்டாப்புல பான் பராக்க போட்டு. நாடு முழுக்க சோசலிசம் பரவி சிவப்பாக வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் சிவப்பை கொடியில் வைத்திருக்கிறோம் என்பது வேற. அவன் எப்படி சிவப்பாக்குறான் பாருங்க நாடாளுமன்றத்தை. நாக்கு சிவக்க வெத்தலை போட்டு விரித்திருக்கும் பாய் சிவக்க துப்பிட்டு போறான். இப்படி துப்புகின்ற மன்றமாக நாடாளுமன்றத்தை மாற்றுவதற்கு திட்டம் போடுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய 40 பேர் இல்லாவிட்டால் இந்த நாட்டில் மானமுள்ள ஒருவருக்காக குரல் கொடுக்கின்ற எம்பி ஒருவரும் நாடாளுமன்றத்தில் இருக்க மாட்டார்கள். மறந்து விடாதீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு நடைபெற்றது. இன்றைக்கு என்ன வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்களுக்கு வெள்ளிக்கிழமை என்பது எவ்வளவு முக்கியமான நாள் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. நிச்சயம் அந்த நாளில் அவர்கள் தொழுகைக்கு செல்லுவார்கள். ஆனால் இதே வெள்ளிக்கிழமையில் இன்னொரு விஷயமும் நடந்தது. என்ன? இன்னைக்கு என்ன பண்டிகை? ஹோலி பண்டிகை. ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிறேன் என்கின்ற பெயரில் நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடக்கும்போது சிலையெல்லாம் பூட்டுவாங்க தெரியுமா? சிலையெல்லாம் தார்பாய் போட்டு மூடுவாங்க தெரியுமா? கட்டி வைப்பாங்க தெரியுமா? ஏற்கனவே பிணமான உருவங்களைத்தான் சிலையாக வைத்திருக்கிறோம், அதை மீண்டும் பிணமாவே நிறுத்துறான். அதே போல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மொத்த மசூதிக்கும் தார்பாய் போட்டு மூடியிருக்கான். மொத்த மசூதிக்கும். அந்த மசூதிக்கு போக வேண்டுமே. வணக்கம். சென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னிலை வகிக்க திரு ஜே எபினேசர் அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கம். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தை முடித்துட்டு நேராக இங்கே தான் வர்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து வர்றதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். அவர் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்திருக்கிறார். நன்றி சார். உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்கிறது? ஒரு மொத்த மசூதியும் தார்பாய் போட்டு பூட்டி இருக்கிறான். எப்பா ரம்ஜான் மாதம்ப்பா, நாங்கள் காலையில் நோன்பு வச்சுட்டு சாயங்காலம் நோன்பு திறப்போம்ப்பா, நாங்கள் உள்ளே போய் என்ன செய்யணும், தொழுகை நடத்தணும்ப்பா அப்படின்னு கேட்டபோது, ஏன் நீ எல்லாம் கோயிலுக்கு மசூதிக்கு போய் தான் தொழுகை நடத்துவியா? வீட்டுக்குள்ளே உன்னால் தொழுக முடியாதா? வீட்டுக்குள்ளேயே தொழுன்னு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வெளிப்படையாக பிரஸ் மீட் கொடுக்கிறார். இங்கே இஸ்லாமிய சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். காலையில் நோன்பு வைத்து சாயங்காலம் 6 மணிக்கு நோன்பு திறந்துட்டு மறுபடியும் இங்கே வந்து உட்கார்றாங்க. என்னதான் நலத்திட்ட உதவி தருகின்ற முகாமாக இருந்தாலும் கூட காலையில் நோன்பு வைத்து சாயங்காலம் நோன்பு திறந்து உடல் நோவு பார்க்காம இங்கே வந்து உட்காருவதற்கு ஒரு உணர்வு வேண்டும் இல்லையா? அந்த உணர்வு தான் சுயமரியாதை உணர்வு. அந்த உணர்வு தான் மனித நேய உணர்வு. அந்த உணர்வு தான் நாம் அனைவரும் சமம் என்கின்ற உணர்வு. அந்த உணர்வு தான் நாம் எல்லோரும் தமிழர்கள் என்கின்ற உணர்வு. இந்த உணர்வில் ஏதோ ஒன்று இருந்திருந்தாலாவது அங்கே மசூதியை பூட்டி இருப்பாங்களா? ஏன்னா வெளியே எல்லா பேரும் ஹோலி பண்டிகை விளாடணுமா? நாளை பின்ன எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதான். அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளவு அலங்கோலமாக வடக்கில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று. பெண்களுக்கு அவ்வளவு அவமரியாதை செய்யப்படுகிறது. பொடியை பூசுகிறேன் என்கின்ற பெயரில் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக புனித ரமலான் மாதத்தையே வீட்டுக்குள் கொண்டாடு என்று சொல்லுகிறார் ஒரு முதலமைச்சர். இப்படிப்பட்ட மாநிலமாக தமிழ்நாட்டையும் மாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை முதலில் படிக்காமல் நிறுத்த வேண்டும். அப்படி படிக்காமல் நிறுத்துவதற்கு பள்ளிக்கூடம் போகாதே என்று சொன்னால் கேட்பார்களா? மாட்டார்கள். 3வது மொழி படி அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக 3வது மொழி? தெலுங்கு படின்றாங்க, கன்னடம் படின்றாங்க. எதுக்கு? ஐ எம் ப்ரௌடு கன்னடிகான்னு இந்த ஆட்டுக்குட்டியை போல போய் கதறுவதற்காகவா? நானும் கன்னடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள முடியாமல் மக்கள் திணறும் பொழுது பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் எடுப்பார்கள், படிப்பில் நாட்டம் இல்லாமல். அப்படி ஓடுகிறவருக்காகவே செய்யப்பட்ட திட்டம் தான் விஸ்வகர்மா என்ற ஒரு திட்டம். இப்படி மாணவர்களை எல்லாம் பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேற்றி ஏதோ ஒரு தொழிலை செய்வதற்காக, குலத்தொழிலை செய்வதற்காக
வெளியேற்றுகின்ற வேலையை இந்த ஒன்றிய அரசு செய்கிறது. அதற்கு பெயர் தான் தேசிய கல்விக் கொள்கை. இந்த தேசிய கல்விக் கொள்கையை வைத்துக்கொண்டு நமக்கு நிதி கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து கொண்டே இருந்தார்கள். கேட்டு பார்த்தோம், கொடுப்பதாக தெரியவில்லை. நீ என்னடா கொடுப்பதற்கு? இந்த மாநிலம் தன்னிறை உள்ள மாநிலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சுயமரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த 2000 கோடியை தமிழ்நாடே பட்ஜெட்டில் ஒதுக்கும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய நிதியமைச்சர். இதே போல உத்தரப்பிரதேசத்தால் உன் நிதி வேண்டாம், நானே நிதி ஒதுக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? தனிநபர் வருமானம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு, பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. நேற்றைக்கு நம்முடைய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார், எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு. எப்போதும் எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா தான் வரும், அதற்கு போட்டியாக எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு வரலாற்றிலேயே முதல் முறையாக நேற்று வெளியிடப்பட்டது. அதில் ஒரு முக்கியமான புள்ளி விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன? தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியா எப்படி ஒரு மாநிலத்திற்குன்னு தனிநபர் வருமானத்தை நம்ம கணக்கு பண்ணுவோமோ, மாவட்ட வாரியா கணக்கு பண்ணுவோம் தனிநபர் வருமானம் எவ்வளவுன்னு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வருமானம் எவ்வளவு? 2,77,000 சொச்சம் ரூபாய் அதிகபட்ச தனிநபர் வருமானம். இதிலேயே குறைந்த மாவட்டம் எது அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் தான் தனிநபர் வருமானம் மிக மிக குறைவு. எவ்வளவு தெரியுமா? அதற்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தினுடைய தனிநபர் வருமானம் எவ்வளவுன்னு எடுத்து பார்ப்போம். 84,126 ரூபாய் உத்தரப்பிரதேசத்தில் தனிநபர் வருமானம். திருவாரூர்ல எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் இருக்கிறதுலே கம்மி. திருவாரூர் தான் இருக்கிறதுலே கம்மி. எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1,48,156 ரூபாய். தமிழ்நாட்டில் இருப்பதிலேயே குறைந்த தனிநபர் வருமானம் கொண்ட ஒரு மாவட்டம் கூட உத்தரப்பிரதேசத்தை விட 2 மடங்கு அதிகம் சம்பாதிக்கிறது. இந்த மாநிலத்திற்கு உன்னுடைய கல்விக் கொள்கை எதற்கு தேவை? உத்தரப்பிரதேசத்துக்காரர்கள் பூராம் கடைசியில் எங்க இருக்கிறாங்க? இதே திருவாரூர்ல களை எடுக்க வர்றாங்க. இப்ப போய் கேளுங்க திருவாரூர்காரங்க கிட்ட, களை எடுக்கிறதுக்கு யார் வர்றான்னு. அப்போ தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தை பார்த்து பாடம் படிக்க வேண்டுமா? உத்தரப்பிரதேசம் திருவாரூரை பார்த்து பாடம் படிக்க வேண்டுமா? திருவாரூரை பார்த்து நிறைய படிக்க வேண்டி இருக்கிறது. தமிழ்நாடு படித்தது, அதனால் கலைஞர் வழியில் நடக்கிறது. அந்த திருவாரூரை பார்த்து நீயும் படிக்க கற்றுக்கொண்டால் எல்லோருக்கும் எல்லாம் என்று உன்னாலும் பார்க்க முடியும். இன்னும் பல்வேறு விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு நாட்டில். அதை பற்றி பேசாம கடந்து போயிட முடியாது. 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, டாஸ்மாக்ல ரெய்டு. செய்தி கேள்விப்பட்டீங்களா? டாஸ்மாக்ல ரெய்டு. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, எதிர்கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் ஐயோ டாஸ்மாக்ல ரெய்டு, டாஸ்மாக்ல ரெய்டுன்னு கதறாங்க. சரி, டாஸ்மாக் ரெய்டு நடத்தியதுக்கு பிறகு இந்த இடி அப்படின்ற அமலாக்கத்துறை, இந்த அமலாக்கத்துறை பற்றி ட்விட்டரில் வந்து ஏஐன்னு ஒன்று இருக்கு. இந்த ஏஐட்ட கேட்டேன், இந்த அமலாக்கத்துறைக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் சொல்லுன்னு. பாஜகவின் புல்டோசர் அப்படின்னு அது பேர் வச்சிருக்கு. ஆதாரங்களோட சொல்லுது. ஆமா, பாஜக காரங்களை தவிர எல்லாரையும் போய் அதை இடிச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால அதை பாஜகவின் புல்டோசர்னு சொல்றது சரின்னு. நீங்க என்ன கேட்டு பாருங்க, குரோக் ஏஐன்னு பேரு, உங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கேட்டு பார்க்க சொல்லுங்க. இந்த அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தில் ரெய்டு முடித்ததற்கு பிறகு ஆதாரம்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. எவ்வளவு எடுத்தாங்க, எவ்வளவு வச்சாங்க, எதுவுமே தேவையில்லை. அவனா ஒன்று கருதுவான். என்ன கருதுவான்? இங்கே இன்னென்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனை. அந்த கற்பனையில் அவர்களே ஒரு நம்பரை சொல்றாங்க, 1000 கோடி 100 கோடின்னு ஏதோ ஒரு நம்பரை சொல்றாங்க. அதுல நிறுவனங்களின் பெயர்கள் போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார், முறைகேடு நடக்கவில்லை என்று ஆதாரபூர்வமாக மறுப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுல அவன் சொல்றான், வரிசையா சொல்றான், என்னென்ன கம்பெனி பேரெல்லாம் சொல்றான் அப்படின்னா 4-5 கம்பெனி பல பேருக்கு தெரிந்திருக்கும். S&J டிஸ்டிலரிஸ், கால்ஸ் டிஸ்டிலரிஸ், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட பெயர்கள். இல்லைன்னா போய் கேட்டோம்னா தெரியும். டாஸ்மாக்ல ரொம்ப பிரபலமான நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களின் பெயர்கள் எல்லாம் வரிசையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. S&J டிஸ்டிலரிஸ், கால்ஸ் டிஸ்டிலரிஸ், இவர்கள் எல்லாம் முறைகேடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரம் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை, தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா? அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஊழலை கண்டுபிடித்தோம். அந்த எலக்டோரல் பாண்டோடு சேர்த்து இன்னொரு பஞ்சாயத்து நடந்தது. இது நம் மக்கள் பலருக்கும் தெரியாது. எலக்டோரல் ட்ரஸ்ட் அப்படின்னு அதுக்கு பேரு. இந்த எலக்டோரல் ட்ரஸ்டின் மூலமாக என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்றேன். இந்த S&J டிஸ்டிலரிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கம்பெனி
கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தை ஒட்டி பாஜகவிற்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்திருக்கிறார்கள். அடுத்து மார்ச் 2021இல் 6 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்திருக்கிறார்கள். அடுத்து 2022-23 தமிழ்நாடு தேர்தலுக்கு முன்னதாக 5 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்திருக்கிறார்கள். யாரு? அமலாக்கத்துறை குற்றம் சாட்டிய SNJ டிஸ்டிலரி நிறுவனம் பிஜேபிக்கு கொடுத்த நிதி. என்னப்பா ஒரு நிறுவனம் ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்கிறது தப்பான்னு நீங்க கேட்கலாம். சும்மா கொடுக்கல, என்ன நடந்ததுன்னு நியூஸ் மினிட் உள்ளிட்ட ஊடகங்கள் ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். 2019 ஆகஸ்ட் மாதம் SNJ நிறுவனத்தில் ஐடி ரெய்டு நடந்தது. அடுத்த 4 மாதங்களில் பாஜக கணக்கிற்கு 1 கோடி ரூபாய் நிதி அளிக்கப்பட்டது. அடுத்து ஏப்ரல் மாதம் ரெய்டு நடத்தப்பட்டது. அடுத்த சில மாதங்களில் சில ஆண்டுகளில் 5 கோடி ரூபாய் நிதி கொடுக்கப்பட்டது. இது SNJ. அடுத்த நிறுவனத்தின் பேர் என்ன சொன்னேன்? கால்ஸ். இந்த கால்ஸ் நிறுவனத்திற்கும் என்ன அப்படின்னா 2020 இந்த கால்ஸ் நிறுவனம் பிஜேபிக்கு 5 கோடி ரூபாய் நிதியுதவி, 2021-22 இந்த கம்பெனி பிஜேபிக்கு 3 கோடி ரூபாய் நிதியுதவி. அந்த கம்பெனியினுடைய கிளை அமைப்பு ஒன்று பாண்டிச்சேரியில் இருக்கு, ரங்கநாயகி ஏஜென்சின்னு. அவன் 2021-22 2 கோடி, 22-23 2 லட்சம் இப்படிலாம் நிதியுதவி. எதுக்கு பிறகு? 2019 ஆகஸ்ட் ஐடி ரெய்டுக்கு பிறகு. ஐடி ரெய்டு நடக்குது, இங்கே பணம் போகுது. கருப்பு காய் போகுது, சிவப்பு காய் பின்னாலேயே போதே, சரியில்லையே. ஏன்? இதை நீதிமன்றம் கேட்கணும்ல. உங்களுக்கும் எனக்கும் தெரியாது ஐடி ரெய்டில் என்ன நடக்குதுன்னு, நம்ம யாருக்கும் தெரியாது. நீதிமன்றத்துக்கு தெரியுமேக்கா, அவங்க கேட்டிருக்கணுமே, கேட்கலையே. அப்போ ஐடி ரெய்டு விட்டு நிதி வாங்கணும்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சு தோலை உரிச்சு மெஜாரிட்டி இல்லாம மைனாரிட்டி பாஜக அரசுன்னு பேர் வச்சிட்டான். மறுபடியும் அதே பாணியில் ரெய்டு நடத்த முடியாது என்கின்ற காரணத்தால் இப்போது டாஸ்மாகை ரெய்டு செய்து இப்படியாக பணம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்பீங்கல்ல. என்னடா நீ போய் ரெய்டு நடத்துற, அடுத்த மாசமே அக்கௌண்ட்ல பணத்தை போடுறான்னா என்னமோ இடிக்குதேன்னு நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? இது ஒரு பிழைப்பா? இதற்கு பேர் அமலாக்கத்துறையா? இதற்கு பேர் வருமான வரித்துறையா? எதற்காக இந்த துறைகள் இருக்கின்றன? அம்பானி, அதானி போன்றவர்கள், இதோ தண்ணி பாட்டில் கூட இப்ப அம்பானி விற்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அதானின்ற நபர் வருஷத்துக்கு இந்த அதானியால இந்திய அரசாங்கத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. வாங்கிய கடனை திருப்பி கட்டவில்லை. அமெரிக்காவில் போய் ஊழல் செய்திருக்கிறான் என்று அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று விசாரணைக்கு ஆணையிட்டது. மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட ஆணை காணாமல் போய்விட்டது. மோடி ஜெயிக்கிறாரு, ட்ரம்ப் ஜெயிக்கிறாரு, அதானி மேல போட்ட கேஸ் ஸ்வாஹா. எப்படி? உனக்கு நிதி கொடுப்பவர்கள் எல்லாம் தப்பித்துக் கொள்ளுகிறார்களே, இதற்கு பின்னால் இருப்பது என்ன? இன்னொன்னு, எலக்டோரல் பாண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும். பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வசூல் செய்தது பிஜேபி. என்னடா சம்பந்தம் இல்லாம பேசுறானேன்னு நினைக்காதீங்க, சம்பந்தம் இருக்கு. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வசூல் செய்தது எலக்டோரல் பாண்ட் என்ற பேர்ல. அது சட்டவிரோதம் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது இல்லையா? சட்டவிரோதமாக நீங்க ஒரு பணம் சம்பாதிச்சீங்கன்னா நீதிமன்றம் உங்களை என்ன செய்யும்? நீதிமன்றம் உங்களை என்ன செய்யும்? கைது செய்யும், தண்டிக்கும் இல்லையா? சட்டவிரோதமாக பணத்தை வாங்கிய அந்த பாஜக காரர்கள் யாருக்கும் நீதிமன்றம் தண்டனையே சொல்லவில்லை. இன்றைக்கு நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு மீது வழக்கு. என்ன வழக்கு? 1997ஆம் ஆண்டு நிவாரண நிதிக்காக வெளிநாட்டிலிருந்து சில உதவிகளை வாங்கிவிட்டாராம். எதற்காக? சொந்த செலவுக்கு அல்ல, நிவாரணங்களுக்காக வெளிநாட்டிலிருந்து நிதியை பயன்படுத்தி விட்டார் என்று அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை. நான் கேட்கிறேன், அதே நீதிமன்றங்களை பார்த்து கேட்கிறேன், பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக வசூல் செய்தாரே நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, அந்த மோடிக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க போகிறது இந்த நீதிமன்றங்கள்? எத்தனை ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்க போகின்றன இந்த நீதிமன்றங்கள்? மறந்துவிடக் கூடாது. இந்த ஊழல்களை எல்லாம் நாம் மறந்து விடுவோம் என்பதற்காகத்தான் புதிய புதிய ஆட்டுக்குட்டிகளை அனுப்பி, சில ஆட்டுக்குட்டிகள் மேனு கத்தும், சில ஆட்டுக்குட்டிகள் கோமியங்குடின்னு கத்தும், இப்படியாக பல ஆட்டுக்குட்டிகள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. இப்ப புதிய ஆடுகள் எல்லாம் இறங்கி இருக்கின்றன. பனையூர் பக்கத்தில் இருந்து பட்ஜெட் போடுறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க?
நம்முடைய எனக்கு முன்னால் பேசிய ஜபதாஸ் பாண்டியன் அவர்கள் சொன்னார், முதியோர்களை பாதுகாப்பதற்காக அன்புச்சோலை என்று 25 இடங்களில் முதியோர்களுக்காக 25 இடங்களில் பாதுகாப்பு மையங்கள் அமைக்க போகிறது இந்த அரசு. ஒன்று இதை வரவேற்கணும், இல்லைன்னா போகணும். அன்புச்சோலை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார்களே, இவங்க எப்போ ரோடு போட போறாங்க? என்னடா மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற வித்தை உங்களுக்கு மட்டும் எங்க இருந்துடா தெரியுது? அன்பு சோலைன்னு முதியோர் பாதுகாப்பு இல்லம் அமைக்கிறேன்னு தமிழ்நாடு அரசு திட்டம் போட்டா நீ முதல்ல ரோடு போடு. சரி, ரோடு போட்டா என்ன சொல்லுவ? ஒன்னொன்னா சொல்றது. செருப்பு வாங்கி கொடுத்தோம்னா அவனுக்கு நகை வெட்டி விட்டியா, நகை வெட்டி விட்டா கால் கழுவி விட்டியா, கால் கழுவி விட்டா டவுசர் போட்டு விட்டியா, டவுசர் போட்டா ஜட்டி போட்டு விட்டியா, ஜட்டி போட்டா என்ன கேட்படுத்து? இப்படி எந்த அறிவும் இல்லாமல் இன்றைக்கு பனையூரில் இருந்து ஒரு கூட்டம் பட்ஜெட்டை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறது. நான் ஒரு பட்ஜெட் சொல்றேன், ரோல்ஸ் ராயஸ் கார் வாங்கின பட்ஜெட், அந்த பட்ஜெட்டுக்கு கட்ட வேண்டிய வரியை கட்ட முடியாதுன்னு நீதிமன்றத்தில் போய் விலக்கு கேட்டியே, அப்ப எங்க போச்சு உன்னோட நேர்மை? கோழி அமுக்கிற மாதிரி காருக்குள்ள வச்சு அமுக்கி நெய்வேலியில இருந்து உன்னை தூக்கிட்டு வந்து ஐட் ரைடு நடத்தினாங்களே, அவனை கண்டிச்சு ஒரு வார்த்தை பேசியிருப்பியா? ஒரு வார்த்தை பேசலையே. ஏன் பேசல? முதலாளிகளுக்கு எதிராக எப்போதும் தொழிலாளிகள் பேச மாட்டார்கள். முதலாளிக்கு எதிராக தொழிலாளி ஒருபோதும் பேச மாட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. தமிழ்நாடு இன்றைக்கு லட்சியவாதத்தை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறது. என்னென்ன பேசுது? இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுகிறது. வரலாற்றில் நாம் பார்த்த காட்சிகள் எல்லாம் கண் முன்னால் நடக்கின்றன. நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் பொய் சொன்னார்னு சொன்னோம் இல்லையா? என்ன சொல்றாரு? நம்ம ஒருத்தர் வர்றாரு, எப்பா சாயங்காலம் கடைக்கு போலாமான்னு கேட்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? போலாம், ஆனா கொஞ்சம் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு சொல்றேன், அப்படிதானே சொல்லுவோம். வரேன்டா, வர முடியாடா அப்படின்னு கத்துவோமா? என்னோட மனைவி வந்திருக்கிறாங்க, சாயங்காலம் கடை கூட்டு போப்பான்னு கேட்குறாங்க. போலாம்ப்பா, ஆனால் ஒரு கூட்டம் இருக்கு, முடிச்சதுக்கு பிறகு பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ என்ன அர்த்தம்? மனைவிகளுக்கு அது புரியும், இவன் வரமாட்டான். அப்போ எழுதுறவங்களுக்கும் வாசிக்கிறவங்களுக்கும் இடையில ஒரு புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதல்ல உன் திட்டம்லாம் நல்லா இருக்கு, ஆனால் நான் அதை ஆய்வு செய்கிறேன், ஆய்வு செஞ்சுட்டு பிறகு கையெழுத்து போடுறேன்னு ஒரு லெட்டர் எழுதுனா, இதை எடுத்துட்டு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஒத்துக்கொண்டார், தமிழ்நாடு முதலமைச்சர் ஒத்துக்கொண்டார். இவ்வளவு நாள் உனக்கு தமிழ் தான் தெரியாதுன்னு நினைச்சோம், இங்கிலீஷும் தெரியாதா? நீ இங்கிலீஷே தெரியாம தான் என்னை வந்து ஹிந்தி படின்னு சொல்றியா? 3 மொழி கத்துக்கன்னு சொல்றியே, நீ முதல்ல உன்னோட 2வது மொழி இந்தியை ஒழுங்கா கத்துக்கிட்டியா? தாய்மொழியில் பேசுங்கள், தாய்மொழி பேசுங்கள்னு சொல்றாரு பிரதமர் மோடி. அவர் தாய்மொழி எது? குஜராத்தி. என்னைக்காவது குஜராத்தியில் பேசி கேட்டிருக்கீங்களா? சொந்த ஊர்லேயே இந்தியில தான் பேசுறாங்க. இதுதான் நாடகம். இந்த நாடகத்தை தான் நம்மளை நம்ப சொல்றாங்க, தாய்மொழியை பாதுகாப்போம் அப்படின்னு. பீகார், அவங்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு தாய்மொழி என்ன? போஜ்புரி, மைத்திலி, அவதி உள்ளிட்ட மொழிகள். போஜ்புரி என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? வீடியோ சாங் பார்க்கறதோட சரி. போஜ்புரி மொழியை எவன் கேட்டான்? அதை ஹிந்தியோட கிளை மொழின்னு சொல்றான் இன்னைக்கு. இப்படி மொழிகளை தின்று அழித்து கொண்டிருக்கிறது இந்தி. இந்த பொய் விஷயத்துக்கு வருவோம். இந்த பொய்கள் ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிது அல்ல, திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர்களுக்கும் புதிது அல்ல. 1968 ஜனவரி மாதம் 23 அன்று மொழி கொள்கை மீதான விவாதம், தமிழ்நாடு இன்றைக்கு இருமொழி சட்டம் என்று வைத்திருக்கிறது இல்லையா, அந்த சட்டத்தை பற்றி விவாதம் நடக்கும் பொழுது பேரறிஞர் அண்ணா பேசுகிறார். அண்ணா பேசும் பொழுது அன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் திருமதி அனந்தநாயகி, திரு பூவராகன் 2 பேர் எந்திரிச்சு அண்ணா மும்மொழி கொள்கையை ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டார் எனக்கு தெரியும் அப்படின்னு 2 பேர் கத்தினான். அண்ணா மும்மொழி கொள்கையை ஒத்துக்கொண்டாரா? அண்ணாவே பதில் சொல்லுகிறார், நான் மும்மொழி கொள்கையை ஒப்புக்கொள்ளாதது மட்டுமல்ல, அதற்கு எதிரான கண்டன தீர்மானமும் கொடுத்திருக்கிறேன், பொய் சொல்லாதீர்கள் என்று சட்டப்பேரவையிலே அவர்களை கண்டித்து உட்கார வைத்தார், ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தார். இன்றைக்கு அதே குற்றச்சாட்டை முதல்வர் ஸ்டாலின் மீது சூட்டுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்கின்ற தத்துவத்திற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொருள் சேர்த்திருக்கிறார் என்று அர்த்தம். இந்த பொய்களை எல்லாம் சேர்த்து பாருங்கள், அவர்களுடைய சதிகள் நமக்கு புரியும். இந்த பொய்க்காரர்களுக்கு எதிராக பேரறிஞர் அண்ணா 1950 இதே ராபின்சன் பூங்காவில் தான் கட்சி தொடங்கப்பட்டது. ஒரு ஆண்டுக்கு பிறகு 1950 அவர் பேசுகிறார்,
சட்டியிலே இருக்கும் மாவிலே பாதியை அவன் திருடிவிட்டு போகிறான், மீதியை புளிக்க வைத்து விடுகிறான். இதில் தோசை எங்கிருந்து ஊத்துவது? பாதி மாவில் எப்படி எல்லோருக்கும் தோசை ஊற்றுவது? அப்படின்ற உதாரணத்தை சொல்லி மக்களுக்கு புரியும்படி சொல்லிவிட்டு, இன்றைக்கு சட்டமன்றம் இருக்கிறது, நாடாளுமன்றம் இருக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 2/3 பங்கு பெரும்பான்மை வேண்டும். அந்த 2/3 பங்கு பெரும்பான்மை இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கோ அல்லது மற்ற மாநிலங்களுக்கோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பெரும்பான்மை என்றைக்குமே இல்லாமல் இருக்கும் என்று உங்களால் சொல்ல முடியாது. அந்த பெரும்பான்மை எங்களுக்கு கிடைக்காமலா போய்விடும். அது மட்டுமல்ல, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஒடிசா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்காமலா போய்விடும் என்று அண்ணா கேட்டார். யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்பதை போல இந்தியன் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்பதை தொடங்க வைத்து விடாதீர்கள் என்று எச்சரித்தார். அண்ணா அன்றைக்கு யோசித்தார், கர்நாடகா வருமா, ஆந்திரா வருமா, கேரளா வருமா என்று. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் குழுக்களை அமைத்து மாநில வாரியாக முதலமைச்சர்களை சந்திப்பதற்கு ஆட்களை அனுப்பி இருக்கிறார். தெலுங்கானா இப்போதான் வரும் பக்கத்தில் இருக்கும்போது சொன்னார் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்கள், டெல்லியிலே தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை சந்தித்து அழைப்பிதழ் கொடுக்கப்பட்ட உடனேயே நான் கலந்து கொள்வது உறுதி என்று உறுதி கொடுத்து விட்டு அனுப்பி இருக்கிறார். கர்நாடகாவிலிருந்து கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தமிழ்நாடு நடத்துகின்ற மார்ச் 22ஆம் தேதி கூட்டத்திற்கு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். பினராயி விஜயன் வருவதாக உறுதி கொடுத்து விட்டார். இப்படி அண்ணா அன்றைக்கு கேட்டார், எங்களுடைய உணர்வுள்ள சுயமரியாதை உள்ள மாநிலங்கள் எல்லாம் ஒன்று கூடாமலா போய்விடுவார்கள் என்று கேட்டார். இன்றைக்கு ஒன்று கூட்டி காட்டி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த நாட்டிலே நரிக்கு ஒரு புதர் இருக்கிறது, நரிக்கு ஒரு புதர் இருக்கிறது, புலிக்கு ஒரு குகை இருக்கிறது, சிங்கத்திற்கு ஒரு பாறை இருக்கிறது. தமிழனுக்கு என்று ஒரு காரையை கட்டிக்கொள்வதற்கு இந்த காட்டுக்குள்ளே இடமில்லாமல் போய்விடுமா, அல்லது இந்த காட்டை செம்மைப்படுத்தாமல் தமிழன் தான் ஓய்ந்து விடுவானா என்பதை நாம் திரும்ப திரும்ப யோசித்து பார்க்க வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி இந்த பகுதி ஒவ்வொரு முறையும் மழை வெள்ளத்தின் பொழுது நாம் பாதிக்கப்படுகிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னா வீட்டில் இருக்கிற பொருள்லாம் என்ன ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். திருப்பி என்ன செய்யணும், புது பொருள் வாங்கி வைக்கணும் இல்லையா? அதே போலத்தான் தெருவில் இருக்கக்கூடிய ரோட்டில் இருந்து பாதாள சாக்கடை வரை அனைத்தும் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டால் மறுபடியும் என்ன செய்யணும், புதுசா போட வேண்டிய தேவை இருக்கு. அதற்கு நிதி கொடுங்கள் என்று 37,000 கோடி நாம் கேட்டால் அவன் எவ்வளவு கொடுக்குறான் தெரியுமா? 114 கோடி. அதுவும் கேஸ் போட்டதற்கு பிறகு 114 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த நிலையைத்தான் தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்திருக்கிறதா? தமிழர்களுக்காகவே வாழுகிறேன், தமிழர்களுக்காகவே யோசிக்கிறேன் என்று டி நகரில் வந்து பித்தலாட்டம் போட்டுவிட்டு சென்றார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது. யாரு? நரேந்திர தாமோதரதாஸ் மோடி. என்ன நடக்கிறது? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுப்பதற்கு உங்களால் முடியவில்லையே. அந்த நிதியை எப்போது கொடுப்பீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியவில்லையே. இவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான். எப்போதெல்லாம் தமிழ்நாடு சுயமரியாதையை சிந்திக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழர்களை கொளுத்துவதுதான் இவர்களுடைய வேலை. இந்திரா காந்தி ஆட்சியின் போது டெல்லியில நிர்வாண சாமியார்கள் போராட்டம். எதை கேட்டு போராட்டம் தெரியுமா? பசு வதை தடை சட்டம் கேட்டு போராட்டம். அப்போது காமராஜர் இங்கு இருக்கிறார். காமராஜர் டெல்லிக்கு போகிறார். அப்ப அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவராக அவர் இருக்கிறார். காமராஜருடைய வீட்டை தேடி கொண்டு போனார்கள். யாரு? அந்த போராட்டத்தை நடத்திய நிர்வாண சாமியார்களை இயக்கிய RSS சங் பரிவார் கும்பல். நேராக போனார்கள், ஒரு வீட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள். அந்த வீட்டுக்குள் தமிழ் வாடை அடிக்கிறது என்று வீட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள். எப்பா இது வேற ஒருத்தர் வீடா, காமராஜ் வீடு எதிர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வீட்டை தேடி போய் RSS குண்டர்கள் தீ வைத்து கொளுத்தினார்கள். ஏன் தெரியுமா? காமராஜர் பசு வதை தடை சட்டத்தை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்படி சொன்னது மட்டுமல்ல, திராணி இருந்தால் அந்த நிர்வாண சாமியார்களை தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருக்கு முன்னால் வந்து போராட சொல்லுங்கள் என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார். அவருடைய வீடு தீக்கிரையாக்கப்பட்டது. இன்றைக்கும் தமிழ்நாடு அதே மதவாத சக்திகளுக்கு அடிபணிய மறுக்கிறது.
இஸ்லாமியர்களை ஒடுக்கு என்று சிஏஏ என்ஆர்சியை கொண்டு வந்தால் இங்கே இஸ்லாமியர்களை தவிர அத்தனை பேரும் களத்திற்கு வந்து போராடுகிறார்கள். யாருக்கு சிஏஏ என்ஆர்சி வேண்டும், எடுத்து ஓடு உன்னுடைய சட்டத்தை என்று இதே தண்டையார்பேட்டையிலிருந்து வண்ணாரப்பேட்டை வரைக்கும் தெருவில் உட்கார்ந்து தொழுகை நடத்தி இந்துக்கள் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டு தெருவிலேயே கிடந்தார்களே. அந்த ஒற்றுமை உணர்வை சிதைக்க பார்க்கிறார்கள். அந்த ஒற்றுமை உணர்வை சிதைக்க பார்க்கிறார்கள். அப்படி சிதைக்க பார்க்கும் பொழுது நேரடியாக காய் வெட்டி கட்டிட்டு சங்கியா வந்தான்னா, உதாரணம் சொல்றேனே, பெரியாரை பத்தி சீமான் பேசுனா 4 பேர் அப்படியே திரும்பி பார்க்குறான். நிர்மலா சீதாராமன் பேசுனா, ஏம்மா நீ ஏம்மா பெரியாரை பற்றிலாம் பேசுறதுக்கு வர்றேன், நோக்கே தெரியாதா, நீ வந்து இதை பற்றி பேசினாயினா என்ன நடக்கும்னு நோக்கு புரியாதா அப்படின்னு திருப்பி கேட்டுறாங்க இல்லையா? அதே மாதிரியான நோக்கத்தில் தான் உங்களை ஏமாற்ற வேண்டும் என்றால் பெரியாரின் புகைப்படத்தை காட்ட வேண்டும். ஆனால் பெரியாரை பற்றி பேசவே கூடாது. அதற்காக இறக்கிவிடப்பட்ட ஆள்தான் பனையூரிலிருந்து வந்திருக்கின்ற அந்த பால்வாடி பண்ணையார். இன்றைக்கு அந்த பால்வாடி பண்ணையார் தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அதை செய்தீர்களே இதை செய்தீர்களா, இதை செய்தீர்களே அதை செய்தீர்களா. மாவட்ட செயலாளர் போஸ்டிங் போடுறதுக்கு ஆள் கிடைக்காம இப்ப இந்த கூட்டத்துக்கு யார் தலைமை ஏற்றிருக்கிறா? திரு மா நாகராஜன் இல்லையா? முதல்ல யார் வந்து அவரை தலைமை ஏற்க அழைத்தது? திரு பிரேம்குமார் வந்தாரு. வந்து என்ன சொன்னாரு? தலைமை ஏற்க திரு மா நாகராஜன் 40 வட்டக்கழக செயலாளர் அவர்களை அழைக்கிறேன்னு சொன்னாரா? அடுத்து ஒருத்தர் வந்தார், என்ன சொன்னாரு? முன்மொழிகிறேன்னு சொன்னாரா? ஏன் இதை சொல்றாங்க? ஏன் இதை சொல்றாங்க? இன்னைக்கு நாகராஜனோ பிரேம்குமாரோ லட்சுமணனோ யாராக, இந்திரகுமார் தேரடியோ யாராக இருந்தாலும் இந்த மேடையில் ஏறலாம், சமமாக அமரலாம், அனைவரிடமும் உரையாடலாம், எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 1940களில் 1930களில் அந்த சூழ்நிலை கிடையாது. ஊருக்குள் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், ஒடுக்கப்பட்ட சமூகம்னா இன்னைக்கு இருக்கிற பிசி எம்பிசிலாம் என்னமோ ஆண்ட பரம்பரைன்னு பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ளே விடாம ஒதுக்கி வச்சிருந்தான். பள்ளிக்கடத்து பக்கம் வந்தா கையை ஒடிச்சு விடுவேன்னு சொல்லிட்டு குற்ற பரம்பரையாக்கி வச்சிருந்தான். அந்த சமூகங்கள் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க பெரிய வணிக சமூகமாக அழைக்கப்படுகின்ற ஒரு சமூகம் கூட ஊருக்குள் நுழைந்தால பார்த்தாலே தீட்டுன்னு வச்சிருந்தான். அப்படிப்பட்ட சமூகங்கள் எல்லாம் இருந்த பொழுது அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு சுயமரியாதை உணர்வோடு கூட்டம் நடத்த வேண்டும் என்று தோன்றுகிறது. கடிதம் அனுப்புவார்கள். யாருக்கு? அண்ணாவுக்கு, பெரியாருக்கு, கலைஞருக்கு கடிதம் அனுப்புவார்கள். அந்த கடிதத்தை பார்த்து விட்டு அவர்கள் வருவார்கள். வருபவர்கள் நேராக வீட்டுக்கு போயிட மாட்டாங்க, கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போவாங்க. போயிட்டு என்ன செய்வாங்கன்னா, யாருப்பா லெட்டர் போட்டதுன்னு அங்கதான் தெரியும். அந்த லெட்டரை பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு கூப்பிடுவாரு. யாரு? அண்ணா கூப்பிடுவாரு. 40 வட்டக்கழக பொறுப்பாக இருக்கக்கூடிய திரு மா நாகராஜன் அவர்களை தலைமை ஏற்குமாறு அழைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒருத்தர் வந்து அறிமுகம் பண்ணி மேடையில் வந்து ஆளுமையா நின்று அறிமுகப்படுத்தலன்னா மேடையில் ஏறின உடனே செருப்பையும் கல்லையும் வீச தொடங்கி விடுவார்கள். இதே சென்னையில் ஸ்பர்டங் ரோடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நுங்கம்பாக்கத்தில். அந்த ஸ்பர்டங் ரோட்டில் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று நடந்தது 1917. TM நாயர்னு ஒருத்தர், எல்லாம் வரலாற்று புகைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா பிள்ளைங்களுடைய திராவிட பாடப்புத்தகங்கள் எடுத்து பாருங்க, இருக்கும். ஆதி திராவிடர்கள் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த கூட்டத்தை நடத்த விட முடியாது என்று சாதி இந்துக்கள், சாதி இந்துக்கள்னா இப்ப இருக்கிற சாதி இந்து இல்லைங்க, ஒரே சாதி, யாரு? அவாதான் விடமாட்டேன்றா. அதோட சேர்ந்து சில ஓபிசிக்களும் கூட, சில முன்னேறிய வகுப்பினரும் கூட விட முடியாதுன்றாங்க. TM நாயர் கையில் தடியோடும் இடுப்பில் துப்பாக்கியோடும் நடு மேடையில் உட்கார்ந்து நடத்துடா கூட்டத்தை நடத்த வச்சாரு. அதனுடைய தொடர்ச்சி அடையாளப்படுத்துவது யார? உங்க ஊர்ல உங்களுக்கான தலைவர்களை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் தலைமை ஏற்பதற்கு இவரை அழைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அடுத்து இன்னொரு பெரிய மனுஷர் வருவாரு. அந்த பெரிய மனுஷர் என்ன சொல்லுவாரு? அதை நான் வழிமொழிகிறேன்னு சொல்லுவாரு. இந்த தலைமை ஏற்பதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய கதை இருக்கிறது. இந்த தலைமை ஏற்பதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய வழி நிறைந்த வரலாறு இருக்கிறது. இன்றைக்கு இவை மேடை அலங்காரங்களாக மாறி இருக்கலாம், ஆனால் இதற்கு பின்னால் பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த வரலாற்றை பற்றியெல்லாம் நாம் எதையுமே பேசக்கூடாது, இந்த வரலாற்றை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளவே கூடாது என்பதற்காகத்தான் இந்த நடிகர்கள், நான் அவர்களே இவர்களேலாம் சொல்ல மாட்டேங்கன்னா,
ஏன்டா உன் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவர்களே இவர்களேன்னு சொல்லலாம்னா நீ எதை யார் அவர்களே இவர்களேன்னு கூப்பிடுவ? சொந்த அப்பாவையும் அவர்களேன்னு கூப்பிடுறது இல்லை. பாவம், அவர் புலம்பின்னு இருக்கிறாரு. அவரை தனியாக போய் பேட்டி எடுத்தால் அந்த திட்டுவார் போல. இப்போ எங்கே இருக்கிறாருன்னே தெரியல, ஒளிச்சு வச்சுட்டானுங்க. வெளியே விட்டா அவர் என்ன பேசுவாருன்னு தெரியாதனால ஒளிச்சு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எஸ்ஐசியை வெளியே பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய புரட்சிகர இயக்குனர் எஸ்ஐசி. விஜயகாந்த் படம், பாக்கியராஜ் படம் பார்த்துருக்கோம்ல. ஏன் ஆளை காணோம்? அவங்க அம்மா அவங்க பாட்டுக்கு யூடியூப் சேனலில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஆளை காணுமே. ஏன்? பயமா? உண்மையை வெளியே சொல்லிடுவாங்கன்னு பயமா? இப்படி கூட்டிட்டு வந்து மாவட்ட செயலாளர்களானவர்களும் பகுதி செயலாளர்கள் ஆனவர்களுக்கு பின்னாலும் இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது. எங்கிருந்து இந்த வரலாறு வருது? வழியிலிருந்து வருகிறது, உணர்விலிருந்து வருகிறது. உணர்வோடு கட்சிக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு வருவதற்கு ஆள் இல்லாமல், நல்லா கேட்டுங்க, ஆள் இல்லாம ஒரு ஓட்டுநரின் மகனையோ ஒரு சமையல்காரரின் மகனையோ ஒரு பொறுப்புக்கு போடுவது பிரச்சனை இல்லை. உனக்கு வேற ஆள் இல்லாம இவங்கெல்லாம் வெளியே போயிட்டா BINAMI பி நா மீ ஆள் இருக்காதுன்றதுக்காக சொந்த டிரைவர் மகனையே மாவட்ட செயலாளர். ஓகே, சொந்த டிரைவர் மகனே மாவட்ட செயலாளர். இப்படி மாவட்ட செயலாளர் பதவிக்கு விலை பேசுகிறார்கள். ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறாரு. இதெல்லாம் கழுகாறு பறந்து வந்தோ ராங்கால் போட்டோ சொல்லப்படுகின்ற செய்திகள் அல்ல. ஓப்பனாக பேட்டி கொடுக்குறான். நகர செயலாளர் பதவிக்கு 15 லட்ச ரூபா பேரம் பேசுறாங்களாம். இப்போதான் கட்சியே தொடங்குறான். நகர செயலாளருக்கு 15 லட்ச ரூபா பேரம் பேசுற ஒருத்தன் மாவட்ட செயலாளருக்கு எவ்வளவு பேசுவான்? மாநில அளவிலான பொறுப்பாளர்களுக்கு எவ்வளவு பேசியிருப்பான்? இப்படி கட்சி நடத்துகிறவர்கள் உங்களுக்காக உழைப்பார்கள் என்று நம்புகிறீர்களா? இதோ இந்த மேடையில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் இந்த தெருவுக்குள்ளும் அடுத்த தெருவுக்குள்ளும் தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு பிரச்சனை, கோபம் அல்லது வருத்தம் அல்லது சந்தோஷம் எதுனாலும் உங்க முன்னாடி நிற்பாங்க. இந்த பாத்திரங்கள் இருக்கு. இந்த பாத்திரத்தை வாங்கும் போதெல்லாம் மனசுல வச்சுங்க, 18% GST கட்டி வாங்கப்பட்ட பாத்திரம். இந்த கடையில் டீ குடிக்கும் போதெல்லாம் யோசிங்க, அந்த கிளாஸுக்கு 18% GST, உள்ள ஊத்துற பாலுக்கு 5% GST, அதில் போடுற டீ தூளுக்கு 12% GST, தண்ணி பச்சை தண்ணி ஊற்றினா கேட்போமா, மினரல் வாட்டர் 18% GST. இப்படி வருமான வரி கட்டுகிறவர்களை விட வரம்பில்லாமல் வரி கட்டுகிற மக்கள் தான் நாட்டில் அதிகம். அவர்கள் தான் நாம் எல்லோரும். இங்க இருக்கிற யாரும் வருமான வரி கட்டுறவங்க இல்லை. ஆனா நீங்க தான் நாட்டுக்கே அதிகமான வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதானி அல்ல, அம்பானி அல்ல, நாம் தான். இப்படி நம்மிடமிருந்து சுரண்டப்படுகின்ற வரியை நமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்காக இந்த மோடி அரசு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அதை கேள்வி கேட்க கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டு எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி வர்ற 30 பேரும் கேள்வி கேட்டுட்டா என்ன பண்றது? அப்ப அவனை படிக்க விடாம பண்ணுன்றதுக்காக தேசிய கல்விக் கொள்கையை நுழைப்பது, இந்தியை திணிப்பது என்று நம்ம இந்தி வாளாக்களாக மாற்றக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நாம் அடிபணிந்து விடக் கூடாது. இதே வட சென்னை மாநகரில் இருந்துதான் திமுக புறப்பட்டது. அதே வட சென்னை மாநகரில் தான் இன்றைக்கு பட்ஜெட்டுக்கு பிறகான முதல் பிறந்தநாள் கூட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெருமையான நிகழ்வில் நாம் அனைவரும் ஒரே ஒரு உணர்வை மட்டும் விட்டுவிடக் கூடாது. நாம் எல்லோரும் யார்? நாம் எல்லோரும் யார்? நாம் எல்லோரும் யார்? நாம் எல்லோரும் யார்? எல்லோரும் சொல்லும் வரை சொல்லுங்கள். நாம் எல்லோரும் யார்? என்ன தமிழர்கள்? சுயமரியாதை உள்ள தமிழர்கள். நாம் எல்லோரும் யார்? சுயமரியாதை உள்ள தமிழர்கள். இந்த சுயமரியாதை இருக்கின்ற வரையில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு போராடும். நன்றி.